ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் ஸ்டே பண்ணிக்கக்கூடிய உகாண்டாவில் உள்ள பாலாஜி டெம்பிளில் வந்துட்டு பசங்களுக்கான ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து நேத்ரா வந்து ஒரு ஸ்கிட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறா. ஸோ இப்போ நாங்கள் ஒரு சீக்கிரம் ஒரு 4:30 கோயிலுக்கு வந்துட்டோம். அவளுக்கு சாரீலாம் போட்டிருக்கு இன்னைக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் உகாண்டாவில் உள்ள இந்த பெருமாள் கோயில் தொடங்கி மொத்தமாக 15 வருஷம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து 15th இயர் செலிப்ரேஷனாக பிரம்மோற்சவம் ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டார்டிங் டேயில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இந்த கோயிலில் வந்துட்டு பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வாகனத்தில் உற்சவர் கோயிலை சுற்றி வலம் வந்துட்டு இருக்காரு. உற்சவர் கோயிலை சுத்தி வலம் வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சப்பழம் இதெல்லாம் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஆரத்தி காமிக்க போறாங்க. Govinda, 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 Govinda. எல்லா கோயில்களிலுமே பிரம்மோற்சவம் ஃபங்க்ஷன் எப்பவுமே ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலையும் ரொம்ப கிராண்டா பண்றதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஆச்சரியமா இருந்தது. இப்ப அடுத்ததா நேத்ரா கலந்துக்கக்கூடிய ஸ்கிட்ல உள்ள கிட்ஸ் எல்லாரையும் பார்க்கலாம். எல்லா கிட்ஸையும் பார்க்கும்போது கடவுளே பூலோகத்துக்கு இறங்கி வந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளோ தத்ரூபமா அழகா இருந்தாங்க. இப்ப கிட்ஸுடைய கேரக்டரை பார்த்துலாம். முதல்ல நீங்க பாக்குறது சிவபெருமான், அடுத்ததா நேத்ரா வக்குல மாதா கேரக்டரை பண்றா. இது வந்து பெருமாளுடைய அம்மா. அடுத்ததா நீங்க பாக்குறது நாரத முனிவர். அடுத்ததா நீங்க பாக்குறது சஞ்சய் as விஷ்ணு பகவான். அடுத்ததா நீங்க பாக்குறது ஏழுமலையான் வெங்கடாஜலபதி. அந்த ஏழுமலையானே வந்து நேர்ல வந்த மாதிரி இருக்குல்ல. இப்ப கடைசியா நீங்க பார்க்க போறது மகாரிஷி. இங்க ரொம்ப கியூட்டா இருக்கிறது யாருன்னு தெரியுதா? வேற யாரும் இல்லைங்க, லக்ஷ்மி தேவி. இப்போ நீங்க பாக்குறது குட்டி பிரம்மா. த ஸ்டேஜ் இஸ் ஆல் செட். அடுத்ததா எங்க பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஸ்டேஜ்ல நடக்க போகுது. எல்லாரும் பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீனிவாச பெருமாள் கல்யாணம் ஸ்கிட் ஸ்டோரியை நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இந்த கதைப்படி முதல்ல ஒரு பெரிய யாகம் நடக்குது. அந்த யாகத்துல இருக்கக்கூடிய பிரம்ம ரிஷி ஒருத்தர் மும்மூர்த்திகள்ல யார் உயர்ந்தவர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக முதல்ல பிரம்மலோகத்துக்கு போறாரு. அங்குள்ள பிரம்மாவும் சரஸ்வதியும் அவரை பொருட்படுத்தல. அதனால அவருக்கு ஒரு சாபம் கொடுக்கறாரு. அது என்னன்னா, பிரம்மாவை எந்த ஒரு கோயிலையும் வழிபடக்கூடாதுன்னு. அதனாலதான் இப்ப வரைக்கும் எந்த ஒரு கோயிலையும் பெருசா பிரம்மரை யாரும் வழிபடுறது இல்ல. அடுத்ததா இவர் கோவத்துல கைலாசத்துக்கு போறாரு. அங்க உள்ள சிவபெருமானும் பார்வதி தேவியும் சிவதாண்டவம் ஆடிட்டு இருக்காங்க. சிவபெருமானும் இவரை மதிக்காதனால கோவத்துல சிவபெருமானுக்கு எந்த ஒரு கோயிலையும் உருவ பூஜை பண்ணக்கூடாது, லிங்க பூஜை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சாபம் கொடுக்கறாரு. கடைசியா விஷ்ணு பகவானை பார்க்கறதுக்கு வைகுண்டத்துக்கு போறாரு. வைகுண்டத்துல லக்ஷ்மி தேவியோட அரவணைப்புல விஷ்ணு பகவான் மெய்மறந்து இவர் வந்தது கவனிக்காம இருக்காரு. அந்த கோவத்துல விஷ்ணு பகவானோட நெஞ்சில இவர் எட்டி மிதிக்கிறாரு. ஆனாலும் அதை பெருசா பொருட்படுத்தாம மகாரிஷியோடைய கால்களை விஷ்ணு பகவான் பிடிச்சு விடுறாரு. இந்த விஷயத்த லக்ஷ்மி தேவியால ஏத்துக்கவே முடியல. உங்க இதயத்துல இருக்கிறது நான் தானே, உங்க நெஞ்சில மிதிச்சது என்னையே மிதிச்ச மாதிரி அப்படின்ற அவமானத்துல விஷ்ணு பகவானை விட்டு அவங்க போயிடுறாங்க.
చేయు పురుషోత్తముడు లక్ష్మి లక్ష్మి అని పరితపించను. லக்ஷ்மி தேவியை நினைச்சு அவர் ஆழ்ந்த தியானத்துக்கு போயிடுறாரு. எதுவுமே சாப்பிடாம கொள்ளாம தியானத்துல இருக்காரு. இதை பார்த்த சிவபெருமானும் பிரம்மாவும் ஒரு மாட்டோட உருவத்துல வந்து அவருக்கு பால் கொடுக்கறாங்க. தன்னோட மாடுகளை தேடி வர அந்த மாட்டுக்காரன் தன்னுடைய மாடுகள் இருக்கிறத பார்த்து அதை தாக்க நினைக்கிறான். ஆனா அது தெரியாம விஷ்ணு பகவான் தலையில பற்றுது. గోపాలుడు కోపముతో గుడ్డలి విసిరి இப்போ நீங்க பாக்குறது வக்குலமாதேவி. இவங்க முந்தைய பிறவியில யசோதா, அதாவது கிருஷ்ணருடைய அம்மாவா இருந்தாங்க. தன்னுடைய புதல்வன் கிருஷ்ணனை நினைச்சு அவங்க வீட்டுல அவங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க. நேத்ரா தான் வக்குலமாதேவி கேரக்டர் பண்றா. அந்த நேரத்துல வக்குலமாதேவி வீட்டுக்கு விஷ்ணு பகவான் வராரு. அவரை பார்த்ததுமே கிருஷ்ணரை பார்த்த மாதிரியே அவங்களுக்கு இருக்கு. அதனால அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க மடியிலே அவர் தூங்க வைக்கிறாங்க. తునివతు సేద తీర్చెను. ఆకాశరాజపుత్రిక అసమ సౌందర్యవల్లిక అలవిరి నగవుల అలరులు కురిచు ఆటలాడుతూ ఉండగా அடுத்ததா பத்மாவதி தாயா தன்னோட தோழிகளோட நந்தவனத்துல பந்து போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. திடீர்னு பந்து தோட்டத்துல கொஞ்சம் உள்ள எங்கேயோ விழுந்துடுது. அதை எடுக்க போறப்ப அவங்க அந்த வழியா வந்த விஷ்ணு பகவானை பாக்குறாங்க. వచ్చిన శ్రీహరి ఎడమని ఒదిగెను. అనుబంధాలేవు స్వామి, ఇది చింతించవలసిన సమయమేనా? అమ్మా బహుళాదేవి, தனக்கு பத்மாவதி தாயாரை பிடிச்சிருக்கிறதா தன்னுடைய தாயாரான வக்குலமாதேவி கிட்ட விஷ்ணு பகவான் சொல்றாரு. அந்த நேரத்துல அங்க நாரத முனிவரும் வராரு. அவர் இதை கேட்டுட்டு சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. பெருமாள் கல்யாணத்துக்கு தேவையான காசு அவங்க கிட்ட இல்லாதனால குபேர பகவான் கிட்ட போய் கேட்கறாங்க. அதுக்கு வந்து குபேர பகவானும் அவருக்கு தேவையான காசு எல்லாம் கொடுக்குறாரு. கல்யாணத்துக்கு தேவையான காசை குபேர பகவான் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே பெருமாள் அவர்கிட்ட நான் இந்த காசை வட்டியோட உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. பெருமாளுக்கான இந்த ஒரு கடனை அடைக்கிறதுக்காக தாங்க திருப்பதி போகும்போது எல்லா பக்தர்களுமே கணக்கு பார்க்காம எக்கச்சக்கமான தட்சணைகள் வந்து கொடுக்கறாங்க. పిడికిట తలంబ్రాల పెండి இந்த ஸ்கிட்டோட கடைசி பாட்டுக்கு வந்தாச்சு. நல்லபடியா ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதி தாயருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இதுதாங்க ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம். ఈ పెండి కూతురు పేరుగల జవాని పెండి కూతురు విభు పేరు గుత్స సిక్కువడి పెండి కూతురు. Thank you so much. That was really mind-blowing. I was blown out of my mind. People's weddings or whatever. I've never seen a celestial wedding. Thank you so much for bringing this celestial wedding on live. நம்ம எல்லாரும் நேர்ல பார்க்காத ஸ்ரீனிவாச திருக்கல்யாணத்தை இந்த கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப தத்ரூபமா அழகா நமக்கு காமிச்சிருந்தாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்றத மறக்காம நீங்க எல்லாரும் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. And now for the certificate distribution, we request Sanjeevani Garu from MMKL team onto the stage. For the and coordinator Purnima, we request you to as well come onto the stage. This dance drama definitely needs a standing ovation. Audience, come on! Thank you so much. From all the audience, I request the coordinator
Thank you. Yeah, thank you, Sanjeevani. Thank you so much. Tomorrow, all these gods you are going to see in our temple as we are going to celebrate Kalyanam. இந்த ஸ்கிட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு ஸ்டாண்டிங் ஒவேஷன்லாம் வர எல்லாருமே கொடுத்தாங்கங்க. ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது. கிட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணதை நினச்சி. இந்த ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் ப்ரோக்ராம் வந்து நைட் 9 o'clock வரைக்கும் போயிட்டு இருந்தது. பட் எல்லாருமே சாமியோட தரிசனையும் முடிச்சுட்டு இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் இன்னும் சாமி தரிசனம் வந்து பார்க்க போகலை. அடுத்ததாக ரொம்ப சூப்பராக சாமி தரிசனம் முடிச்சாச்சு. கோயிலுக்குள்ளேயே அம்பாளுக்கு ரொம்ப அழகாக தலையில் வந்து ஜடெல்லாம் வச்சு அந்த ஜுவல்லரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. பார்க்கறதுக்கு நீல ரொம்ப அழகாக இருந்தது. கோயிலில் நைட் வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நிலா வெளிச்சத்தோட கோயில் வந்து இவ்வளோ சூப்பராக பிரகாசமாக இருக்குது பாருங்க. திருப்பதி மலை மேலே எப்படி குளிரா சில்லுன்னு இருக்குமோ அதே மாதிரி தாங்க இங்கே இருக்கும். உண்மையிலே ஒரு திருப்பதி ஃபீல் வந்துட்டு இங்கே கிடைக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை மறக்காம என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய்.